பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 29 அதிகாரம் 3 உன்னை சூழ பாளையம் இறங்கி உன்னை தேற்றுகளால் முற்றுகை போட்டு உனக்கு விரோதமாக கொத்தளங்களை எடுப்பிப்பேன். அமேன். யாருக்காக இந்த வார்த்தைகளை ஆண்டவர் சொல்கிறார் என்று பார்த்தோம்னா, 1 நாம் வாசிக்கும் பொழுது, தாவீது வாசம் பண்ணின நகரமாகிய அரியேலே அரியேலே, ஐயோ, வருஷம் பண்டிகைகளை ஆசரித்து வந்தாலும் அரியேலுக்கு இடுக்கம் உண்டாக்குவேன். அப்பொழுது துக்கமும் சலிப்பும் உண்டாகும். அது எனக்கு அரியலாகத்தான் இருக்கும். உன்னை சூழ பாளையம் இறங்கி உன்னை தேற்றுகளால் முற்றுகை போட்டு உனக்கு விரோதமாக கொத்தளங்களை எடுப்பிப்பேன். ஆமேன். இந்த வசனத்திலே கூட தாவீது வாசம் பண்ணின நகரமாகிய அரியேல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அரியேல் எந்த நகரத்தை குறிக்கிறது என்று பார்த்தோம்னா, எருசலேமை. அமேன். தாவீது வாசம் பண்ணின நகரமாகிய அரியேல் என்றால் எருசலேம். இதை குறித்து நாம் 2 சாமுவேல் 5 அதிகாரத்திலே கூட வாசிக்கும் பொழுது, தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாவானவன் தன் மனுஷரோடு கூட எருசலேமுக்கு போனான். அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூடாது என்று எண்ணி தாவீதை நோக்கி, நீ இதற்குள் பிரவேசிப்பதில்லை, குருடரும் சப்பானிகளும் உன்னை தடுப்பார்கள் என்று சொன்னார்கள். ஆனாலும் தாவீது சியோன் கோட்டையை பிடித்தான். அது தாவீதின் நகரமாயிற்று. அமேன். இந்த சியோன் கோட்டை, அரியேல், எருசலேம், இந்த மூன்றுமே ஒன்றுதான். இவைகள் யாரை குறிக்கிறது என்று பார்த்தோம்னா, ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கும்பொழுது நம்மை, அதாவது ஆண்டவர் தெரிந்தெடுத்த ஜனங்களை குறிக்கிறது. அமேன். அவருடைய ஜனங்களை குறிக்கிறது. அப்போ உன்னை சூழ பாளையம் இறங்கி உன்னை தெற்றுகளால் முற்றுகை போட்டு உனக்கு விரோதமாக கொத்தளங்களை எடுப்பிப்பேன் என்று ஆண்டவர் யாரை குறித்து சொல்கிறார் என்று பார்த்தோம்னா, அவருடைய ஜனத்தை நோக்கிதான். அமேன். இவ்வளவு கடினமான வார்த்தைகளை எதற்காக ஆண்டவர் அவருடைய ஜனங்களை நோக்கி சொல்ல வேண்டும் என்று பார்த்தோம்னா, ஏசாயா 29 அதிகாரம் 13 இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது, அவர்கள் எனக்கு பயப்படுகிற பயம் மனுஷராலே போதிக்கப்பட்ட கற்பனையாயிருக்கிறது. அமேன். இங்கே கூட நாம் பார்க்கும்பொழுது, தாவீது வாசம் பண்ணின நகரமாகிய அரியேலே அரியேலே, ஐயோ, வருஷம் பண்டிகைகளை ஆசரித்து வந்தாலும் அரியேலுக்கு இடுக்கம் உண்டாக்குவேன். அப்பொழுது துக்கமும் சலிப்பும் உண்டாகும். அது எனக்கு அரியலாகத்தான் இருக்கும். அமேன். இங்கே பார்த்தோம்னா, எருசலேமிலே வருஷம் பண்டிகைகள் நடந்து கொண்டுதான் வருகிறது. அதாவது எருசலேமிலே நடக்கக்கூடிய பண்டிகைகள் ஆண்டவரை நினைவு கூறுகிற பண்டிகைகளாய் இருக்கிறது. ஆண்டவரை அப்படி நினைவு கூர்ந்தாலும் அவர்கள் தங்களுடைய இருதயத்தினாலே ஆண்டவரிடத்தில் சேராமல் தங்கள் வாயினாலே அவரிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் அவரை கனம் பண்ணுகிறார்கள். ஆனால் அவர்களுடைய இருதயமோ அவரை விட்டு தூரமாய் இருக்கிறது. அமேன். நம்முடைய வாழ்விலும் இதே போலதான். நாம் எல்லோரும் ஆண்டவருடைய ஜனமாக இருக்கிறோம். ஆனால் நம்முடைய செய்கைகள் எப்படி இருக்கிறது? நாம் வாரம் சபைக்கு போகிறோம். நம்மை பார்க்கிறவர்கள் இவர்கள் பரிசுத்தவான்கள், இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிற பிரகாரம் நம்முடைய வெளித்தோற்றம் என்பது இருக்கிறது. அதே போல நாமும் நம்முடைய வாயினாலே ஆண்டவரிடத்தில் சேருகிறோம், உதடுகளினாலே அவரை கனம் பண்ணுகிறோம். ஆனால் நம்முடைய இருதயம் அவரை விட்டு தூரமாக இருக்கிறது. அமேன். இப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்று நாம் எல்லோரும் சிந்தித்து பார்க்க கடவோம். நாம் ஆண்டவரை துதிக்கிறோம், வாரம் தவறாமல் சபைக்கு போகிறோம். அமேன். இந்த ஜனங்கள் கூட ஆண்டவரை விசுவாசியாத ஜனங்கள் கிடையாது, ஆண்டவருக்கு எதிர்த்து நிற்கிற ஜனங்கள் கிடையாது. அவர்கள் தங்கள் வாயினாலே சேருகிறார்கள், தங்கள் உதடுகளினாலே கனம் பண்ணுகிறார்கள். ஆனால் இவ்விரண்டும் பொய்யா இருக்கிறது. ஏன்னா அவங்க பயப்படுகிற பயம் மனுஷர் போதிக்கிறதாய் இருக்கிறது. இன்னைக்கும் கூட நாம் எதற்காக ஆண்டவரிடத்தில் வருகிறோம் என்பது ரொம்ப முக்கியம். நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன், நான் அவரை நேசிக்கிறேன், அதனால நான் ஆண்டவரிடத்தில் வருகிறேன் என்று நாம் இருக்கிறோமா? இல்லைனா நான் சபைக்கு போலனா, நான் ஆண்டவரிடத்தில் போலனா என்னுடைய வாழ்க்கையில் அசம்பாவிதங்கள் நடந்துவிடும், எனக்கு கஷ்டகாலம் வந்துடும் என்று சொல்லிவிட்டு நாம் ஆண்டவரை தேடுகிறோமா? இது எல்லாமே மனுஷர்களுடைய போதனைகளாய், அவர்களுடைய கற்பனைகளாய் இருக்கிறது. அமேன். வாயினாலே சேருகிறோம்,
உதடுகளினாலே அவரை துதிக்கிறோம். ஆனால் நம்முடைய உள்ளான மனுஷன் எப்படி இருக்கிறான் என்பது ரொம்ப முக்கியம். உள்ளான மனுஷன் ஆண்டவருக்கு பிரியமானவனாய் வாழாவிட்டால் நாம் வெளி தோற்றத்தில் என்னதான் பரிசுத்தவானாக காட்டிக்கொண்டாலும் அதனால் நமக்கு பயன் என்ன? வேதத்திலே கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மாதிரியான நபர்களை குறித்து என்ன சொல்கிறார் என்று பார்த்தோம்னா, மத்தேயு 7:21 முதற்கொண்டு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று சொல்கிறார். ஆமேன். ஆண்டவரை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுகிறார்கள். இன்னும் சொல்ல போனோம்னா ஆண்டவருக்கென்று ஊழியமும் செய்கிறார்கள். ஆமேன். தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள், பிசாசுகளை துரத்துகிறார்கள், அநேக அற்புதங்களை செய்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி வாழவில்லை. ஆமேன். இதுவே வாயினால் அவரிடத்தில் சேர்ந்து உதடுகளினால் அவரை கனப்படுத்தி இருதயத்திலேயோ ஆண்டவரை விட்டு தூரம் தள்ளி இருக்கிறது. ஆமேன். நாமும் கூட எதை வைத்து நம்மை சோதித்துக் கொள்கிறோம், எதை வைத்து நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாக தான் வாழ்கிறோமா என்று நியமித்துக் கொள்கிறோம்? அடையாளங்களை குறித்தா, அற்புதங்களை குறித்தா, நாம் செய்கிற ஊழியங்களை குறித்தா? இதில் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கிருபை இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் எதை ரொம்ப முக்கியமாக பார்க்கிறார் என்று பார்த்தோம்னா, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று, நாம் அவருடைய சொல்லின்படி செய்கிறோமா என்று. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருந்த காலத்திலே கூட பரிசேயர்கள் ஊழியம்தான் செய்தார்கள். ஆனாலும் அவர்கள் அவருடைய சித்தத்தின்படி செய்யவில்லை, அவருடைய வார்த்தைகளின்படி செய்யவில்லை. அப்படி செய்தார்களே ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் கொலை செய்ய வகை தேடி இருக்க மாட்டார்கள். ஆமேன். ஆண்டவரை கொலை செய்ய வகை தேடினவர்கள் வேதத்தை அறியாதவர்கள் கிடையாது, வேதத்தை மற்றவங்களுக்கு போதிக்கிறவர்கள். அதனால் நம்முடைய வாழ்விலும் கூட நம்ம எச்சரிக்கையாக இருக்க கடவும். நாம் என்னதான் ஊழியம் செய்தாலும் நம்மை பார்க்கிற எத்தனை பேர் இவங்க பரிசுத்தவான்கள், இவர்கள் ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிறவர்கள் என்று சொன்னாலும், இவர்களைப் போல ஒரு பரிசுத்தவான்களை பார்க்கவில்லை என்று சொன்னாலும் அது நமக்கு உண்மையாக சாட்சியாகாது. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார் அல்லவா, என்னை குறித்து சாட்சியிடுகிறவர் என்னுடைய பிதா ஒருவர் இருக்கிறார், அவர் கொடுக்கிற சாட்சியே மெய்யான சாட்சி என்று. ஆமேன். நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து சாட்சி சொல்ல வேண்டும் என்றால் எப்படி சொல்வார்? உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று அழைப்பாரா, இல்லைனா உன்னை யாரென்றே எனக்கு தெரியாது என்று சொல்வாரா? இதை நாம் மனதில் வைத்து சிந்தித்து பார்க்க கடவும். நம்முடைய வாழ்க்கை பாவத்தில் இருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க கடவும். யாராக இருந்தாலும் சரி, தீர்க்கதரிசியாக இருந்தாலும் சரி, அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, பிசாசுகளையே துரத்துகிறவர்களாக இருந்தாலும் சரி, நாம் ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்யாமல் நம்முடைய இஷ்டத்திற்கு நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோமேயானால் நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க முடியாது. ஆமேன். வேதத்தில் கூட நாம் வாசிக்கிறோம்ல, கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று. ஆமேன். விசுவாசம் ரொம்ப முக்கியம். ஆனால் உண்மையான விசுவாசம் இருந்தால் அது கிரியை இல்லாமல் இருக்காது. எளிதாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், நான் ஆண்டவரை உண்மையாகவே நேசிக்கிறேன், அவருக்கு பிரியமானதை செய்ய நான் நாடுகிறேன், தேவனாய் அவர் ஒரே ஒருவர் தான் இருக்கிறார், என்னை சூழ்ந்து கொண்டு எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார் என்ற விசுவாசம் என்னிடத்தில் இருந்தால் நான் தனியே இருக்கும் பொழுது பாவத்தை செய்ய நாடமாட்டேன். ஆமேன். காரணம், என்னோட ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். என்னால் இப்படி அவருக்கு விரோதமாய் பாவம் செய்ய முடியும்? நான் அவரை உண்மையாய் நேசிக்கிறேன், நான் எப்படி அவருக்கு துரோகம் செய்ய முடியும்? ஆமேன். இதுவே கிரியையினுடன் சேர்ந்த விசுவாசமாய் இருக்கிறது. யோசேப்பினுடைய வாழ்க்கையை கூட நாம் பார்க்கும் பொழுது, அவருக்கு பாவம் செய்கிற வாய்ப்பு கிடைத்த பொழுதிலும், வீட்டிலே யாருமே இல்லாத சூழ்நிலையிலும், யோசேப்பு அதுதான் வீட்டிலே யாருமே இல்லையே, அப்புறம் நாம் என்ன தவறு செய்தால் யாருக்கு என்ன தெரிய போகிறது, நான் தவறு செய்தாலும் பிறருக்கு முன்பாக என்னை பரிசுத்தவானாகவே காட்டிக்கொள்ளலாம் என்று நினைத்து யோசேப்பு அங்கு தவறை செய்யவில்லை. அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார், என்னவென்றால்,
தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்று. ஆமேன். அதாவது யோசேப்பினுடைய விசுவாசம் என்னவென்று பார்த்தோம்னா, ஆண்டவர் என்னோடு கூட தான் இருக்கிறார் என்ற விசுவாசம். அதனாலே அந்த பாவத்தை செய்யாமல் அந்த பாவத்திற்கு எதிர்த்து நிற்கிற, அதாவது ஆண்டவருக்கு பிரியமாய் வாழக்கூடிய ஒரு கிரியையை அவர் காண்பிக்கிறார். ஆமீன். ஏனென்றால் அவருக்கு விசுவாசம் இருக்கிறது, தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று. ஆமீன். அதனாலே அவர் தவறான காரியத்திற்கு எதிர்த்து நிற்கிறார், அதாவது ஒரு கிரியையை நடப்பிக்கிறார். இதுவே விசுவாசத்தினுடன் சேர்ந்த கிரியையாய் இருக்கிறது. வேதத்தில் கூட நமக்காக சொல்லப்பட்டிருக்கிறது, யோசேப்பு சிறையில் இருந்தாலும் கர்த்தர் அவரோடு கூட இருந்தார் என்று. இது நமக்காக சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் அறிய வேண்டும் என்பதற்காக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல யோசேப்புக்கு அது முன்பதாகவே தெரியும், ஆண்டவர் நான் சிறையில் இருந்தாலும் சரி, பாதாளத்தில் இருந்தாலும் சரி, அடிமைத்தன கட்டில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்று. ஆமீன். தாவீது ராஜா சொல்கிறார்ல, நான் நடந்தாலும் படுத்தாலும் ஆண்டவரே என்னோடு கூட இருக்கிறீர் என்று. ஆமீன். அவருடைய கரம் நம்மை எங்கும் நடத்தும். ஆமீன். ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மோடு கூடவே இருக்கிறார். அதனால நாம் ஆண்டவரை விசுவாசித்தோமையாகில் நாம் அதை கிரியைகளிலும் காண்பிக்க வேண்டியது அவசியம். ஆமீன். அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது போல, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் என்று. ஆமீன். அதனால நாமும் கூட ஆண்டவர் நமக்கென்று என்ன சொல்லுகிறாரோ இந்த வேதத்தை படிக்கும்பொழுது தேவனுடைய சித்தம் நமக்கு தெரிய வரும், அவர் என்ன விரும்புகிறார் என்று நமக்கு புரிய வரும். ஆமீன். அதனால வேதத்தை நாம் ஆண்டவருடைய உதவினுடன் படிப்போம். ஆண்டவரே என்னோடு கூட பேசுங்கப்பா என்று சொல்லி நாம் வேதத்தை வாசிப்போம். எனக்கென்று என்ன வசனத்தை வைத்திருக்கிறீங்க, அதை எனக்கு காண்பீங்க என்று சொல்லி நாம் வேதத்தை வாசிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசி அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். அவர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் பொழுது நாமும் அதே போல வாழ்வதற்கு ஆண்டவரிடத்தில் கிருபை கேட்போம். அவர் நம்மை நடத்துவார். நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி நடக்கும் பொழுது அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் இருப்போம். அதனால வாய்நாள் மாத்திரம் அவரிடத்தில் சேர்கிறவர்களாயும் அல்ல, உதடுகளினாலே அவரை கனம் பண்ணுகிறவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய முழு இருதயத்துடனே ஆண்டவரிடத்தில் சேர்வோம். அவர் நம்மை நடத்துவார். ஆமீன். அதனால ஏசப்பா, உம்முடைய வார்த்தைகளின்படி நான் நடக்க எனக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. என்னுடைய பலவீனத்தில் என்னை தாங்கி நடத்துங்க ஆண்டவரே. நான் உம்மை நம்பி விசுவாசத்துடன் என்னுடைய கிரியையையும் நான் காண்பிக்க எனக்கு கிருபை செய்யுங்க என்று கேட்போம். அவர் நம்மை நடத்துவார். அதனால் ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி நாம் நடப்போம். அவருக்கு பிரியமானவர்களாயிருப்போம். ஆண்டவர் நம்மை என்றென்றைக்கும் கைவிடாமல் நடத்துவார். ஆமேன்.